ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் சேனல். க்யூட்டான குக்கும்பர் ஸ்லைசஸ் எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கும்பரை நல்லா வாஷ் பண்ணி டிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சென்டர் பார்ட்டு ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தென் தின் ஸ்லைசஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் டோட்டலாக 5 ரோசஸ் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான பேஸ் ஹோல்டரையும் ஸ்லைசஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் கட் பண்ணியிருக்க பேஸ் சைஸ் திக்காகவும் அந்த பெட்டல் சைஸ் இந்த அளவுக்கு தின்னாகவும் இருக்கணும். இப்போது கட் பண்ண ஸ்லைசஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்லோவாக ஃபோல்ட் பண்ண ஆரம்பித்து லாஸ்ட் 2 பெட்டல்ஸை மேல் நோக்கி ஃபோல்ட் பண்ணி பேஸை டைட்டாக பிடிச்சி அதோட ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ரோஸ் பெட்டல்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். தென் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி அதோட சென்டர் பார்ட்டில் வச்சுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் கலந்து அது மேலே தூவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்யூட்டான குக்கும்பர் ஸ்லைசஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சமத்தா ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.